ஹலோ வேவ்ஸ். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் டீமன்ஸ் அந்த ட்விஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம ஒன் பீஸ் அனிமியில் இருக்க ட்விஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது வீப் டிவி. அப்புறம் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கண்டென்ட்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க வேவ்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பெஸ்ட் ட்விஸ்ட்டாக எடுத்திருக்கேன். சப்போஸ் இதில் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அதை வந்து நம்ம வேறு பாட்டில் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு சொல்ல போறது, ஆப்வியஸ்லி இது நெறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பாங்க. பட் பல பேருக்கு இது ஒரு ட்விஸ்ட்டா தான் இருந்துச்சு. அதுதான் எனலுக்கும் லூஃபிக்கும் நடந்த ஃபைட்ல எனலோட வீக்னஸ். ஸ்கைபி ஆர்க் ஃபுல்லாவே எனல வந்து ஒரு இன்வின்சிபிள் வில்லனா தான் காமிச்சிருப்பாங்க. ஏன் அவ்வளோ பெரிய ஜோரோவாலயே எனல ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. அது கூடவே சாஞ்சி வந்து பெருசா கெத்தா சிகரெட்ட எடுத்துட்டு வருவான். பட் அவனுமே ஈஸியா டிஃபீட் ஆயிடுவான். அது மட்டும் இல்லாம, இப்போதைக்கு ஒன் பீஸ் அனிமில லோகியா டெவில் ஃப்ரூட்ட டிஃபீட் பண்ணணும்னா நம்ம ஹாக்கி யூஸ் பண்ணலாம். ஆனா அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மளுக்கு அனிமில ஹாக்கி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போனா இந்த டெவில் ஃப்ரூட்ட டிஃபீட் பண்றதுக்கு ஒரே வழி எலமெண்ட் வீக்னஸ். இதுதான் க்ரொக்கடைலோட கேஸ்ல பார்த்திருப்போம். அவன லூஃபி எப்படியோ கண்டுபிடிச்சு தண்ணிய வச்சு டிஃபீட் பண்ணிடுவான். பட் என்னால எப்படி டிஃபீட் பண்ண போறான்? இது மாரி அந்த டைம்ல நம்மளுக்கு பல கேள்விகள் இருந்திருக்கும். என்னாலும் அவனோட ஃபுல் பவரையும் எடுத்துட்டு வந்து லூஃபிய டிஃபீட் பண்ண வருவான். பட் லூஃபிக்கு எதுவுமே ஆயிருக்காது. அப்புறம் பார்த்தா தான் தெரியும், கரண்ட்டுக்கு ரப்பர் மேல எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. இதுவரைக்கும் எனல் எல்லாரையும் போட்டு பந்தாடிக்கிட்டு இருப்பான். இப்ப பார்த்தா லூஃபி வந்து எனால போட்டு பந்தாடிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஒரு செம்மையான ஒரு ட்விஸ்ட்டு. பட் அதில சோகமான ஒரு பிட்ரயலும் இருக்கு. இதுதான் நம்ம ஐஸ்பர்க்க அவனோட க்ரூமேட்ஸ் பிட்ரே பண்றது. இந்த ராப் லூசி, காக்கு, கலீஃபா, அப்புறம் ப்ளூனோ இவங்க எல்லாருமே பல வருஷமா நம்ம வாட்டர் 7ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கலீஃபா, ராப் லூசி, காக்கு இவங்க எல்லாருமே ஸ்ட்ரெய்ட்டா ஐஸ்பர்க்குக்கு கீழயே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இவங்க எல்லாருக்கும் ஒரு ரிவீல் குடுப்பாங்க பாருங்க. இவ்வளோ நேரம் நம்ம கூடவே நல்லா பேசிட்டு இருந்தவங்க, ஆக்சுவலா ஒரு வில்லன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இத கேட்கவே செம ஷாக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இவங்க மேல அந்த மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே உடைஞ்சு போயிடும். இப்ப நான் நெக்ஸ்ட் எடுத்துட்டு வரப்போறது, நான் ஒன் பீஸ் பார்த்த வரைக்கும் இத தாண்டி எனக்கு பெரிய ட்விஸ்ட் நான் எதையும் கண்டுபிடிக்கல. ஏன்னா, இது அவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டா இருந்துச்சு. அதுதான் டோஃப்ளமிங்கோ ஆக்சுவலா ஒரு செலஸ்டியல் டிராகன். ஸ்டார்ட்டிங்ல இவன காட்டுறப்பயே ஒரு செம அரகன்ட்டான பைரட்டா காமிச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி இவன் வார்லார்டா இருக்கிறதுனால இவனோட அரகன்ஸ் வந்திருக்கும்னு தான் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் யாருக்கு தெரியும், இந்த உலகத்தோட ரூலர்ஸ், அதாவது ஹையஸ்ட் அத்தாரிட்டில இருக்கவங்கள்ல இவன் ஒருத்தனா இருப்பான்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட்டிங்ல இருந்து நம்ம டோஃபிய செம ஓபியான கேரக்டர் மாரி தான் காமிச்சிருப்பாங்க. இன்ஃபாக்ட் நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்த்த செம ஓபியான கேரக்டரான மீஹாக் மாரியே டோஃபிய காமிச்சிருப்பாங்க. இதையும் தாண்டி இவன் ஒரு செலஸ்டியல் டிராகன்னு சொல்லிட்டு ஒரு உண்மைய போடுவாங்க பாருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் டோஃபிய பார்க்கவே செம டெரரா இருக்கும். நெக்ஸ்ட் நான் சொல்ல போறத யாருமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. அதுதான் ப்ரூக் வந்து ஆக்சுவலா பானிகிளிஃப திருடிட்டு வருவான்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ப்ரூக்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒரு நல்ல மியூசிஷியன், ஒரு நல்ல ஸ்வார்ட்ஸ்மேன் அது மாரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் இவனோட ஃபுல் பவர நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். இவனோட பவர்ஸ்ல ஒரு கிளிம்ஸே நம்மளுக்கு ஃபிஷ்மேன் ஐலாண்ட் ஆர்க்ல தான் வரும். பட் இங்க ஹோல் கிக் ஐலாண்ட்ல அந்த பவர்ஸ விட லிட்டரலா 100 மடங்கு ஜாஸ்தியா காமிச்சிருப்பாங்க. லிட்டரலா பிக் மாம், ஒன் ஆஃப் த 4 எம்பரர்ஸ் ஆஃப் த சீ. இது மாரி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் கூட டோ டு டோ நின்னு அவன் சண்டை போட்டிருப்பான். பட் ஆக்சுவலா அந்த சண்டையில அவன் தோத்துருவான். பிக் மாமும் ப்ரூக்க ஒரு பொம்மை மாரி வச்சுட்டு கட்டிப்பிடிச்சு தூங்குவாங்க. அது வேற விஷயம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் வந்து ப்ரூக்க காப்பாத்தி கொண்டுட்டு வந்துருவாங்க. ஸோ அவ்வளோதான். பிளான்லாம் முடிஞ்சிருச்சு. பிளான் சொதப்பிடுச்சு. ப்ரூக்கால போயிட்டு பானிகுல்ஃப திருட முடியல. அப்படிதான் நம்ம எல்லாருமே ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா மண்டைய தொறந்து உள்ள இருந்து அந்த பானிகுல்ஃப எடுத்து குடுப்பான் பாருங்க. தலைவா யாருப்பா நீயி? இவ்ளோ பெரிய காரியத்த அசால்ட்டா பண்ணிட்டு வந்திருக்கங்கிற மாரி தான் இருக்கும். எப்பயுமே நம்ம ப்ரூக் வந்து சொல்ற வேலைய கரெக்ட்டா பக்காவா செஞ்சு முடிக்கிற ஒரு ஆளு. இந்த இடத்துலயும் கரெக்ட்டா பண்ணி முடிச்சிருப்பான். இப்போ நான் நெக்ஸ்ட் சொல்ல போறத வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே நெறைய பேர் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. நானும் ரீல்ஸ்ல இத அனிமில பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 100 டைமுக்கு மேலயாவது பார்த்திருப்பேன். ஆனாலுமே எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் அனிமில பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மூவ்மெண்டோட வெயிட்டேஜ் என்னன்னு எனக்கு புரிஞ்சுச்சு. ஏன்னா பாருங்க, அந்த மிங்ஸ் எல்லாமே அவ்ளோ கொடுமை பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு ரீல்ஸ்ல இந்த மிங்ஸ கொடுமைப்படுத்துறது எதையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அனிமில பார்க்குறப்ப தான் அவங்க அனுபவிச்ச வேதனை எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு கை, காலெல்லாம் வெட்டி இஷ்டத்துக்கு போட்டு இந்த ஜாக்கோட ஆளுங்க அடிச்சு போட்டுருப்பானுங்க. பட் யாருமே ரைஸோவ பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டு ஸ்ட்ரா ஹேட்ஸு கியோமோன வந்து எதுவுமே சொல்ல வேணாம்னு சொல்லலாம்னு நெனச்சிருப்பாங்க. பட் கியோமான் முந்திரி கொட்டை மாரி போய் சொல்லிடுவான். நம்மளும் என்னடா இப்படி பண்ணிட்டியே முட்டாள்தனமான்னு தான் எல்லாருமே யோசிச்சோம். எல்லாரும் கியோமோன திட்டவும் செஞ்சோம். பட் பார்த்தா மிங்ஸ் எல்லாருமே கியோமோனுக்கு மண்டியிட்டு ரைஸோ இஸ் சேஃப்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்பதான் தெரியும் கியோமோன் முட்டாள் இல்ல, பார்க்குறது நம்ம தான் ஃபூல் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு. பட் மிங்ஸுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் குடுத்தே ஆகணும் கைஸ். வானோ கூட இருந்த அந்த அலையன்ஸ், அப்புறம் ஓடன் மேல வச்சிருந்த அந்த ரெஸ்பெக்ட், இதுக்காக லிட்டரலா எல்லாருமே அவங்க உயிர சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாரா இருந்திருப்பாங்க. ரைஸோ சேஃபா இருக்கான்னு சொல்லிட்டு ரைஸோவுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அத சீக்ரெட்டாவும் வச்சிருப்பாங்க. இந்த மொமெண்ட்டும், டோஃபி மொமெண்ட்டும் எனக்கு ஒரே அளவுக்கு ஈக்குவல் தாங்க. பட் என்ன, டோஃபி மொமெண்ட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எனக்கு ரிவீல் பண்ணல.
இத பல பேர் பல விதமா எனக்கு ரிவீல் பண்ணாய்ங்க. ஆனா இந்த மூமெண்ட் எனக்கு புரியல. ஆனாலும் பார்க்க செம சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட்டா பார்க்க போறதே நம்ம சாபோ உயிரோட வருது. ஆல்ரெடி ஏஸ் செத்த சோகத்துல நம்ம இருந்தா, லூஃபியோட ஃபிளாஷ்பேக்க போட்டு அதனோட இன்னொரு அண்ணனும் செத்துட்டான்னு சொல்லிட்டு நம்மள இன்னும் சோகப்படுத்திருவாங்க. இதுக்கு அடுத்து ஒரு 2 ஆர்க் கழிச்சு ஃபைட்டே செம மாஸா போய்க்கிட்டு இருக்கும். நம்ம எல்லாமே இத மறந்திருப்போம். இதுக்கப்புறம் தலைவன் சாபோ என்ட்ரி குடுப்பான் பாருங்க. அவ்வளோதான். அந்த சீன்லாம் சும்மா அவ்ளோ சூப்பரா இருக்கும். அதுலயும் அதுல மாஸே லூஃபி ஃபர்ஸ்ட்டு பயந்து போறது தான். லூஃபி ஏன் பயந்து போயிருப்பான்னு நான் கெஸ் பண்றேன்னா, லூஃபி எப்பயுமே ஒரு காமெடியான ஆளு. மேபி சாபோவ பேய்ன்னு நெனச்சு அவன் பயந்திருக்கலாம். அதுக்கப்புறம் சாபோவ உண்மையா பார்த்துட்டு கட்டி புடிச்சு சந்தோஷமா இருந்திருப்பான். ஸோ அவ்வளோதான். இதோட நான் இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுச்சுன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அத நெக்ஸ்ட் வீடியோல ஒரு காம்படிஷனா எடுத்து போடுறேன். வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்கள அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணது உங்களோட வீப் டிவி சைனிங் ஆஃப்.